செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. பூமணி படத்தில் முதலாக ஒரு இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் கலைஞத்துக்கு எப்படி இருந்தது? முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த இந்த அந்த பூமணி படத்தில் நடந்த எல்லாமே எனக்கு வந்து அனுபவம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை செஞ்சது 2 படம் வந்து 2மே நகரம் சார்ந்த படங்கள். ஆனால் நான் பூமணி அப்படிங்கிறது முழுதும் கிராமம் சார்ந்த ஒரு திரைப்படம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். முதல் நாள் ஷூட்டிங் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்குது. ஒரு கிராமத்தில் ஷூட்டிங் நடக்குது. ஒரு கரும்பு தோட்டம். அந்த கரும்பு தோட்டத்துக்கு உள்ளே வந்து தேவயானி உள்ளே இருந்து வரணும். முரளி சார் அந்த வரப்பில் வந்து நடந்து வரணும். முதல் நாள் படப்பிடிப்புங்கிறதுனால என்னுடைய முதலாளி விவேகானந்தன் சார், அவங்க அக்கா, அவங்க மனைவி, குழந்தைங்க, அவங்க சொந்தக்காரங்க, இதுமாரி நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அக்கா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு. அவங்க வந்து லாயர். அப்போ வந்து அக்கா என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. இப்போ முரளி வந்து ஒரு மண்வெட்டி தோளில் வச்சுக்கிட்டு அந்த வரப்பில் நடந்து வரணும். இப்போ அக்கா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. எனக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாண்ணே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்படி நின்றுட்டுருக்கிறேன். டோட்டலாக வந்து ராஜேந்திரகுமார் அப்படின்னு சொல்லி அசோசியேட் டைரக்டர், அவரை நம்பி நான் இருக்கேன். இப்போ அவர் வந்து அங்கே நின்று எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பாரு, தேவயானி அங்கேருந்து வர சொல்லி இங்கேருந்து வர சொல்லி ஒரு நீளமாக ஒரு ட்ராக்கு போட்டு ட்ராக்கில் நீ அவன் நடந்து வர்றதை நீ ஃபாலோ பண்ணி, இதுதான், இது மட்டும்தான் சொல்லி தருவேன் உனக்கு, அடுத்தடுத்து நீ தான் செய்யணும் அப்படின்னு என்னை சொல்லிகிட்டு இருக்கார் அவர். இந்த நேரத்தில் அக்கா என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவன் வயல்லேருந்து வீட்டுக்கு போகிறானா, வீட்டிலேருந்து வயலுக்கு வரானா? அருமை. சப்த நாடிகளை எனக்கு ஒடுங்கி போச்சு. பின்னாடி கையை கட்டிட்டு என் பக்கத்தில் நின்ன ராஜேந்திரகுமார், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை, வயல்லேருந்து வீட்டுக்கு போனோன்னா மேலெல்லாம் சேரெல்லாம் இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அதனால தான் கேட்டேன். இல்லை இல்லை, வீட்டில் இருந்து தான் வயலுக்கு வரான்னு சொல்லிட்டார் அவர். அப்போது ஏற்பட்ட அந்த நடுக்கம் இருக்குது பாருங்க, கை கால் நடுக்கம். பயந்துட்டேன் நான். அப்படியே ராஜேந்திரகுமார் சாரை கூப்பிட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை தயவு செய்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் டைரக்டர் ஆகிருக்கணும் போல இருக்குது, நான் டக்குன்னு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இது பண்ணுறேன். அவர் ஓங்கி அடித்தோடனே, நீ தான் இந்த படத்துக்கு டைரக்டர், என்னடா ஒரு 10 நாளைக்கு நீ என்னென்னலாம் தோன்றிய, சும்மா கேமரா வச்சு நடந்து வா, பேசு, பண்ணுன்னு என்னத்தையாவது எடு, 10 நாளில் கற்றுக்குவேன். என் இடத்துல வேறு எவனாக இருந்தாலும் ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, பைத்திய மாதிரி பேசுறியடா அப்படின்னு கொஞ்சம் சீனியர் எனக்கு அவர் திட்டுறாரு என்ன. இப்போ நாங்கள் போனோடனே இப்போ அந்த ஷாட்டை எடுத்த உடனே அப்படியே ஒரு கண்ணாடி கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரிகிறது மாதிரி எனக்கு சினிமா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கடன்னு அடுத்தடுத்த ஷாட்டுகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ற ஒன்றுமே ப்ராப்ளமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வித்து பிரகாஷ்ராஜ், செகண்ட் ப்ராப்ளம் வித்து தேவயானி, தேர்டு ப்ராப்ளம் வித்து வினி சக்கரவர்த்தி. தேவயானியை படத்தில் வேலை செய்கிறவங்க பூரா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வேலை செஞ்சவங்க தான் எல்லாருமே புதுசு. கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எல்லாரையுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற புது பையங்க தான் எல்லாருமே. அப்போ வந்து தேவயானி கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள் அப்படின்ட்டான். அந்த பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. நான்சென்ஸ், நீ எப்படி என்னை வந்து தேவயானின்னு சொல்லலாம், மேடம் தான் சொல்லணும் அப்படின்னு. அது தமிழ் தெரியாது வேறு, இங்கிலீஷில் கத்துது. நீ வந்து மன்னிப்பு கேள்வி என்கிட்ட. ஹிந்தியில் தான் அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹிந்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். இப்போ அசிஸ்டன்ஸ் யாரும் போய் அதுக்கு சீன் சொல்ல முடியாது, நான் தான் போய் சொல்லணும். இப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு ப்ராப்ளத்தை இழுத்து விட்டான் இவன். அது மேடம் அப்படின்னு தான் இந்த யூனிட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன சொல்லணும். அந்த பையன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டுருச்சு அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மொத்தமாக யூனிட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அது எப்படி தேவயானின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்கலைன்னா நான் ஷாட்டுக்கு வரமாட்டேன்னு அந்த அம்மா போய் உட்காந்துருக்கு. இப்போ முரளி சார் வந்தோடனே நான் போய் சொல்கிறேன், சார் நான் எவ்வளோ கூப்பிட்றேன் வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி. முரளி போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அவரை கூப்பிட்டு வராங்க. இதிலிருந்து ஒரு நான் கோஆப்ரேஷன் பையங்கெல்லாம் பண்ணுறாங்க. அது இந்த பக்கம் கேமராமேன் வந்து தேவயானியை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், சார் அந்த அம்மாவை கொஞ்சம் நிற்க சொல்லுங்கள் சார், என் மூலமாக தான் அவங்கள்ட்ட சொல்கிறது, இப்படியான ஒரு இது வந்துச்சு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினு சக்கரவர்த்தி என்ன செய்கிறாரு, காலையில் ஷூட்டிங் வரும்போது நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொன்னேன்லண்ணே, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு விக்கு வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு சட்டையெல்லாம் போட்டு, அதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நடந்து வராரு. வந்து நான் பார்த்தேன், பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஐயையோன்னு சொல்லிட்டு இந்த ராஜபுத்திரன் என்னோட அசிஸ்டண்ட் அவரை கூப்பிட்டு, ஏப்பா அவரை முதல்ல விக்கு எடுக்க சொல்லுங்க, இந்த சட்டை கிட்டையெல்லாம் இதெல்லாம் கழட்ட சொல்லு, நம்ம ஒன்றும் ரெடி பண்ணி வச்சிருக்கோமே அந்த காஸ்டியூமை கொடுங்க அவருக்கு, நகையெல்லாம் கழட்ட சொல்லுப்பா அப்படின்ட்டேன். இவன் அங்கேருந்து போய் சொல்லியிருக்கிறான், அண்ணன் மேக்கப்லாம் அண்ணன் கழுவ சொல்லிட்டாரு, விக்கெல்லாம் எடுக்க சொல்லிட்டாருன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டார். யாரா இங்கே வந்து ஷாம் பெனகல் இங்கே படம் எடுக்கிறவன் வர சொல்கிறான் அவனை, என்ன விக்கெல்லாம் எடுத்துடணுமா அப்படின்னாரு. ஆமாண்ணே, அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணுண்ணே, அப்போ இது ட்ரெஸ் வேட்டி சட்டையெல்லாம் எல்லாத்தையும் அழிஞ்சணும்னா கண்ணா புண்ணான்னு திட்டுறாரு. யார்கிட்ட வந்து இருக்க சினிமா தெரியுமாடா உனக்கு அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு. என்னடா இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரே இது. அந்த நேரத்தில் முரளி அங்கேருந்து வந்தார். வந்து இவர் என்னை நிற்க வச்சு திட்டிகிட்டு இருக்காரு. திட்டிகிட்டு இருக்கும்போது முரளி அங்கேருந்து வந்து அண்ணா என்னண்ணே அப்படின்ட்டு வந்தார். என்ன முரளி நீ எல்லாம் மேக்கப்லாம் போடுறது இல்லையான்னு. அண்ணே மேக்கப்லாம் போடுறது இல்லையா, நல்லா எடுக்கிறாங்கண்ணே, சூப்பர் டேரக்டர்னு தம்பி பெரிய ஆளாக வருவாண்ணே அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி அவர் வந்து சொன்னதும் அவருக்கு மனசு இதாக மாறிடுச்சு. அப்புறமா சரின்ட்டு அப்புறம் அந்த விக்கெல்லாம் கழட்டிட்டு அவர் மேக்கப் கீக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்தோம், அந்த வேஸ்ட்லாம் கட்டிட்டு அவர் வந்தார். அதனால் எனக்கும் அவருக்கும் தொடக்கத்தில் இருந்து முரண்பாடு. எது சொன்னோம்னாலும் நம்ம சொன்னதை செய்ய மாட்டார், அப்படியான ஒரு முரண்பாடு. அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்ராஜுக்கு என்னுடைய படம் பண்ணும்போது அவருக்கு படம் இல்லை, நான் கமிட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து 20 கமிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாலச்சந்திர சாரோட கல்கி கமிட் ஆகிடுச்சு. என்னைய படுத்தி எடுக்கிறார். யாருமே அவருக்கு சீன் சொல்லவே கிட்ட போக முடியாது. போனோன்னா அசோசியேட்டு போனான்னா இந்த சீன்ல இருந்து 5 சீன் முன்னாடி சொல்கிறாங்கிறது. 5 சீன் முன்னாடினா அவன் எப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 சீன் சொல்லு, நான் வந்து ஸ்டடி பண்ணிக்க வேண்டியிருக்குங்கிறது. இது பயந்துக்கிட்டு எவனுமே அந்த அந்த பிரகாஷ்ராஜ் திசைக்கே போகிறது இல்லை யாரும். இப்போ நான் தான் போகணும். நான் போய் உட்காந்து நான் கேட்பேன் இந்த மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிவேண்ணே அப்போது. அதனால் இப்போ அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் காஸ்டியூம் எந்த காஸ்டியூம் கொடுத்தாலும் கலட்டி வீசிடுவார். யாரா காஸ்டியூம் பண்ணிட்டு வந்தது, காஸ்டியூம் இல்லை ஒன்று. இந்த படத்தில் ஏன்டா கமிட் ஆனோம், இந்த படம் இவ என்ன பண்ணுறானுங்க. போய் ஷார்ட்டில் நிற்கும் போது கேட்பார், டைரக்டர் சார் என்ன லென்ஸ் இது அப்படின்னு கேட்பார். பல நேரங்களில் நம்ம இந்த 85 போட்டுக்குங்க 50 போட்டுக்குங்க அப்படின்னா அப்போ அன்னைக்கு இந்த கேமராவுக்கு நம்ம சொல்லுவோம். பல நேரங்களில் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்ருவோம், என்ன போட்டுருக்கான்னு தெரியாது. நம்ம வந்து ஏன் சார் என்ன லென்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன சார், நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா அது நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். அதுக்கும் பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டார். என்ன லென்ஸுன்னு தெரியாமல் எப்படி நீ டேரக்டர், என்ன லென்ஸுன்னு நீ சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பேன், என் பாடி லாங்குவேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன், எனக்கு லென்ஸு தெரிஞ்சாதான் நான் ஷாட்டுக்கு வருவேன். என்ன லென்ஸு போட்டு படம் எடுக்கிறேன்னே தெரியாதவன்ட்டெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டது ஏன் தப்புடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் சத்தம் போட்டு அவர் போயிட்டார் கோச்சிட்டு. அப்புறம் போய் அவர்கிட்ட போய் பேசி கரெக்ட் பண்ணி கொண்டு வர. முதல் படம் பண்ணும்போது ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரவே கூடாது. நான் ஒன்றுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் ஆகிட்டேன். சார் இப்போ நான் 85 போட்டிருக்கேன், உங்களுக்கு இப்போ டைட் க்ளோஸ் வச்சுருக்கேன், இதில் என்ன சார் நீங்கள் பாடி லாங்குவேஜ் பண்ண போகிறீங்கன்னா, பிரகாஷ் வந்து ஏய் அப்படின்னு அவர் கையை வந்து இங்கே இந்த கண்ணுக்கிட்ட கொண்டாந்து வச்சுப்பான். நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் கேட்குறதுல ஒரு ரீசன் இருக்குது, இஸ் ரைட் அப்படின்ட்டு நான் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், சரி பண்ணுறேன். நான் வந்து என்னை நான் சரி பண்ணிக்கிட்டேன். பிரகாஷ்ராஜ் தப்பாக கேட்கல, நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்காக கேட்கல, அவன் அதில் அவனுக்கு நாலேஜ் இருக்குது அதில், அதனால் அவன் அதை கேட்குறான் அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஆளாக யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா வினு சக்கரவர்த்தி தான் இருந்தாங்க. தேவயானி என்ன பண்ணாங்க, நாங்கள் அவுடோரில் படம் முடிச்சுட்டு இங்கே இண்டோருக்கு வந்து நம்ம நசரத்துப்பேட்டையில் வந்து நம்ம பக்தோச்சலம் ஐயா வீட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆல்பம் பார்த்தாங்க. அப்போல்லாம் பெருசாக ஆல்பம் போடும்லண்ணே, அந்த ஆல்பத்தை வந்து பார்த்தாங்க. ஆல்பம் பார்த்தோன்னே அந்த பொண்ணு மிரண்டுருச்சு. மிரண்ட உடனே நேர பூபதி எங்கன்னு செட்டில் தேடிட்டு போய், பூபதி இப்போ நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் பூபதி, ஐ எம் சாரி பூபதி. ஆமாம், என்ன பூபதி இப்படி எடுத்து வச்சிருக்கிற, நான் அவ்வளோ அழகாக இருக்கிறேன், இப்படி பண்ணியிருக்கிற பூபதி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து செட்டில் வந்து எந்த அளவுக்கு அந்த பொண்ணை இன்சல் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஹீரோயின் இருக்குது படத்தில், ஆமாம், ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா
யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம். தேவயானி வந்தா ஒருத்தன் கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு அதை ஹர்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஆனா இந்த ஆல்பம் பார்த்த உடனே அது அந்த செட்டில் அந்த சென்டர்ல வந்து நின்றுக்கிட்டு எனிபடி கேன் கால் மீ தேவயானி, நீங்க யார் வேணாலும் என்ன தேவயானின்னு கூப்பிடலாம், நான் வந்து அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நான் வந்து உணர்றேன், சாரி டு எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அப்புறம் மொத்தம் நான் வந்து கை தட்டினேன். அப்புறம் யூனிட்டில் எல்லாருமே வந்து கை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நட்பாக வந்து எல்லாருமே வந்து ஆனோம். இந்த மாதிரி வந்து அந்த அந்த படத்தில் எல்லாமே எனக்கு அனுபவமாகவே வந்து முதல்ல ஆரம்பித்தாலும் தேவயானி கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக தான் தொடர்ந்து உங்கள் படங்கள் ஆட்கள் கதாநாயகன் கூட மாறி இருக்காரு, தேவயானி மட்டும் மாறும். நான் வந்து கண்டினியூவாக வந்து மணிவண்ணன் சார் கூட 5 படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். அவரும் தொடர்ந்து 4 படங்கள் வந்து வடிவேல் கூட வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவயானி கூட 4 படங்கள் வேலை செஞ்சுருக்கேன். இப்படி வந்து கண்டினியூஸாக வந்து வேலை செஞ்சவங்க கூடயே அடுத்தடுத்து நான் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கூடமே வந்து வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரிதத்தோடு அவங்க வந்து ஒத்து போனது தான். நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு முரளி சார், இன்னைக்கு கூட நான் என்னோட எக்ஸ் தளத்தில் வந்து முரளி சாரை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஹீரோஸ் எல்லாரும் வெற்றி அடைஞ்சவங்க பின்னாடியே போகிறாங்க. ஆனால் முரளி சாரை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் கேரியரில் நிறைய யங்ஸ் டைரக்டர்ஸை உருவாக்கியிருப்பார். அதுக்கு ஒரு நான் உட்பட எல்லாருக்கும் ஒரு முதல் காரணம். உண்மையாக நான் பூமணி கதையை என்னுடைய ப்ரொடியூசருக்கு நான் சொன்ன உடனே, கதையை கேட்டது உடனேயே ப்ரொடியூசர் எனக்கு அப்புறமா சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை வச்சு இந்த படத்தை பண்ணுவோன்னு தான் சொன்னாங்க. இந்த எப்படி இளையராஜா வேணான்னு பிடிவாதமாக இருந்தனோ அது மாதிரி கார்த்திக் வேணான்னு பிடிவாதமாக இருந்தேன். அது ஏன்னா சென்டிமெண்ட்டாக முதல் படம் முரளியை வச்சு பண்ணணும். நான் அடுத்த படம் கூட நான் கார்த்திகை வச்சு பண்ணுறேன் சார், எனக்கு எப்படியா முதல் படம் சென்டிமெண்ட்டாக முரளி படமாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிடும் சார், முதலாளி நீங்கள் புரிஞ்சுங்க முதலாளி அப்படின்னு சொல்லி. அது என்ன சக்ஸஸ் ஃபார்முலா? அது வந்து முரளி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் சாருக்கு, அமீர்ஜானுக்கு, இப்படி வந்து அடுத்த கதிருக்கு, இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸுக்கு வந்து முதல் படம் முரளி தான் ஹீரோவாக இருப்பார். அந்த படங்கள்லாம் பெருசாக வெற்றி அடைஞ்சிருக்கும். அதனால நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற போது முதல் படம் எப்படியாவது முரளியை வச்சு பண்ணிடணும், சக்ஸஸ் ஆகிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இந்த படத்தை முரளி சாரை வச்சு பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சினேன். ரொம்ப வந்து மறுக்கலை முரளி, என்னுடைய முதலாளி வந்து ரொம்ப மறுக்கலை. ஆனால் கார்த்திக் சார் இந்த கதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சாங்க. ஆனால் நான் தான் பிடிவாதமாக முரளி வேணும் அப்படின்னு வந்து அந்த காலத்தில் வந்து நினச்சேன். அது மாதிரி வந்து எனக்கு அமைஞ்சது எல்லாமே. நீங்கள் இப்போ நான் அந்த படம் பூமணி படம் பண்ணும்போதுன்னா யாருக்குமே பெரிய மார்க்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. மணிவண்ணன் சாருக்கு மார்க்கெட் இல்லை, பிரகாஷ் ராஜுக்கு மார்க்கெட் இல்லை, முரளி சாருக்கு மார்க்கெட் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா முரளி சாருக்கு நான் கதை சொல்ல போகும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிரவுண்டில் பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தார் அவர். ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறமா போகிறோம். இளையராஜா சாருக்கும் பெருசாக ஒரு இது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என் படம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போதே காதல் கோட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு. தேவயானி மணிவண்ணன் 2 பேருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்துச்சு. அதே மாதிரி என் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே 2 கமிட் ஆகிடுச்சு இவருக்கு, பிரகாஷ் ராஜுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து எகிரிச்சு. என் படம் ரிலீஸ் ஆகும்போது முரளி சாரை தவிர பாக்கி எல்லாருமே பெரிய ஸ்டார் டேமில் வந்துருச்சு எல்லாருக்குமே. ஆமாண்ணே, அது எல்லாமே எனக்கு வந்து லக்காக வந்து அது எல்லாமே வந்து அமைஞ்சுதுண்ணே. இளையராஜாவோட உங்களுடைய நட்பு எப்படி இருந்தது? ராஜா சார் கூட வந்து அது பேச பேச ஒரு இனிக்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே முரளி சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ராஜா சாரை நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ராஜா சார்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். முரளி சார் பதட்டம் அடைகிறார். ஐயோ உங்களுக்கு ராஜாவை பற்றி தெரியாது, அவர் அப்படின்னா என்ன எதுக்கு வந்து கூப்பிட்டீங்க, நான் பண்ணலை இந்த படம்னு சொல்லிடுவார் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இல்லை சார் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லுங்கள் சொன்னதும் அப்புறம் சரின்ட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறையா ஒரு ட்ரைப் ரூட்ஸ் வாங்கிட்டு ஒரு தாம்பழத்தில் வச்சு அதில் அட்வான்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு ராஜா சார் வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் கொண்டு கொடுக்குறதுக்காக போகிறோம். போன உடனே ராஜா சாரை பார்த்தோம், எல்லாம் பேசினோம். ராஜா சார் அவங்க எங்கள் வீட்டில் மகாலட்சுமிகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியை வர வச்சு மனைவிக்கு எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார் வந்து கன்னடத்தில் சொல்கிறாரு. அவருக்கு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவர் எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சொன்னது வந்து ஏன் அப்படின்ட்டு என்ன இப்படி பார்த்தாரு. ஏன் என்ன வேணான்னீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் இருந்துச்சு, ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குயா, நான் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியலையா,
நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்டு, எப்படி நான் உங்கள்கிட்ட எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, அதை தான் நான் முதலாளிட்டையும் சொன்னேன், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னோடனே ராஜா சார் சொன்னார், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, நீங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன், நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற டெக்னீஷியனு. ஆமாம், நீங்கள் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும்ல, என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் இன்னும் அடுத்த தலைமுறை, நான் முந்தின தலைமுறை வேலை செஞ்சு அடுத்த ஒரு தலைமுறையில் தொடங்குறேன் என் வாழ்க்கைங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து நான் யாரையும் வந்து காலில் விழுங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்லலை, எனக்கு மரியாதை கொடுக்குறதா நினச்சி எல்லாரும் செய்கிறாங்க. தூக்கி விட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் குமிஞ்சு தூக்கி விட முடியல, சரி விழுந்துட்டு போங்கடான்ட்டு விட்டுட்டேன். அதுதான் உண்மையை ஒழிய நான் யாரையும் மிரட்டுறதில்லை, யாரையும் பண்ணுறதில்லப்பா, நீ தான் கேப்டன், உனக்கு கீழே நான் இருந்து எப்படி வேலை செய்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எனக்கு வந்து ஏற்படுத்தினார். எவ்வளோ பெரிய தப்பை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த நிமிடத்தில் நான் வந்து உணர்ந்தேன். அடுத்தது கம்போசிங் போகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு அசோசியேட்டாக அப்போ இருந்தது வந்து டைரக்டர் சசி. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிரபுதேவா படம் ஒன்று கிடச்சதுனால, இந்த முதல்ல சொன்ன இல்லைங்களா ராஜேந்திரகுமார், அவரை கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டு சசி சார் போனார். அது வரைக்கும் சசி தான் எனக்கு அசோசியேட்டு. நான் சசி சாரை ராத்திரி பூரா தூங்காமல் கெஞ்சுறேன், நாளைக்கு காலையில் கம்போசிங். சசி சார், ராஜா சார் முன்னாடி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, அதனால் நீங்களும் கம்போசிங் வாங்க, நம்ம 2 பேரும் உட்காந்துருப்போம், நல்ல டியூன் போட்டாருன்னா என் தொடை அப்படி பேச தொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உடனே நான் வந்து நல்லா இருக்குது சார் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுடைய இயக்கத்தில் சங்கீத திருநாள் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு இளையராஜா முடிவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இளையராஜாவுக்கு முடிய எங்கே நெருக்கம் பிறந்தது? ராஜா சாருக்கு அந்த விருப்பம் வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக கதை சொல்கிறேன், வேகமாக படம் பிடிச்சிடுறேன் அப்படிங்கிறதுல அவர் ராஜா சாருக்கு வந்து ரொம்ப விருப்பம். குறிப்பாக வந்து எம்பாட்டு 4 படங்களில் வடிவேலோட பணியாற்றி. ஆமாம், அதில் இன்னி வரைக்கும் உங்கள் நினைவில் நிற்கின்ற ஒரு விஷயம்னா அது நிறைய இருக்குண்ணே. வந்து இப்போ வடிவேலு சாரை பொறுத்தவரையில் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அவர் வந்து மற்றவங்க மத்தியில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, டைரக்டர்னா நம்ம கலைஞர் சார் மாதிரி இருக்கணும், என்னென்னா நம்மளுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாரு. நீங்கள் அறிமுகப்படுத்திய அஞ்சலிக்கு உங்களுக்கு முடியே எங்கே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? கருத்து வேறுபாடு வந்து எனக்கும் அஞ்சலிக்கும் உண்மையாக சொல்லணும்னா எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய படம் வந்து நான் வந்து இந்த கருங்காலி முடித்த உடனே அதே டீமோட காம்பினேஷனில் அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் ஹீரோ, ஆன்டி ஹீரோ, அந்த பொண்ணு ஹீரோயின். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.